இவங்களோட மொத்த ராஜ்யத்தோட உயிர் வாழ்க்கையும் இவங்களோட தொல்லதான் இருக்கு. இவங்களோட எண்ணற்ற சந்ததிகள் இவங்கள் பகலும் இரவும் கவனிச்சுக்குவாங்க. காலனியோட பெரும்பாலான மக்கள் தொகை வேலைக்கார் கரையாங்கலானது. இவங்க மலட்டுத்தன்மை கொண்டவர்கள், கண் பார்வையற்றவர்கள், ஓவில்லாத உழைப்பாளிகள். சமூகத்தை செயல்பட வைக்க தேவையான அத்தியாவசியமான வேலைகள் எல்லாத்தையும் இவங்க தான் செய்வாங்க. இவங்க தான் கட்டிட கலைஞர்கள். சுரங்கங்களை தோண்டி பெரிய புற்றை கட்டுவாங்க. இவங்க தான் உணவு தேடுபவர்கள். உணவு தேடி வெளியில போய் அதை கூட்டுக்குள்ள கொண்டு வருவாங்க. இவங்க தான் செவிலியர்கள். முட்டைகளை கவனிச்சுக்குவாங்க. இளங்கரையாங்களுக்கு உணவு கொடுப்பாங்க. ராணிக்கோ ராஜாவுக்கும் சுத்தப்படுத்தி விடுவாங்க. வேலைக்கார கரையான்க தான் காலனியோட உண்மையான இயந்திரம். இவங்களோட இடைவிடாத செயல்பாடு ஒவ்வொரு உறுப்பினருக்கும் உணவு கிடைக்குது, சுடு பராமரிக்கப்படுது, விரிவுபடுத்தப்படுது, சமூகத்தோட நுட்பமான சமநிலை பாதுகாக்கப்படுங்கிறதை உறுதி செய்யுது. இவங்களோட வாழ்க்கை குறுகியது, உழைப்பால் நிறைந்தது. ஒரு பெரிய நன்மைக்காக இவங்க தியாகம் செய்றாங்க. வெளி உலகத்தோட பல ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு வீர்கள் இருக்காங்க. இந்த வலிமையான பாதுகாவலர்கள் சண்டைக்காகவே உடல் ரீதியா சிறப்பு அம்சங்க கொண்டவங்க. பலருக்கு பெரிய தலைகளும் சக்தி வாய்ந்த நசுக்கும் தாடைகளும் இருக்கும். இது ஒரு படையெடுக்கும் எறும்பை ரெண்டா வெட்டக்கூடியது. மத்தவங்களுக்கு இன்னும் விசித்திரமான ஆயுதங்க இருக்கும். சிலர் தங்கள் தலையில இருந்து ஒரு குழாய் மூலமா ஓட்டும் நச்சு ரசாயனத்தை தெளிக்க முடியும். இது அவங்களோட எதிரிகளை சிக்க வச்சு செயலி இழக்க செய்யும். வீர்கள் தங்க சிறப்பு வாய்ந்த வாய்ப்பாங்கள் காரமாக தாங்களாகவே உணவு உண்ண முடியாது. வேலைக்கார் கரையான்கள் இவங்களுக்கு உணவு கொடுக்கணும். இவங்க காலனியோட அர்ப்பணிப்புள்ள ராணுவம். சுரங்கங்கள ரொந்து போவாங்க. சுற்றில எங்காவது உடைப்பு ஏற்பட்டா எறும்புகள், பறவைகள், சிலந்திகள் போன்ற வேட்டையாடுபவர்களுக்கு எதிராக ஒரு கடுமையான தற்கொலை தற்காப்புக்கு விரைஞ்சு போவாங்க. கடைசியா இனப்பெருக்கம் செய்பவர்கள் இருக்காங்க. இவங்கள் அலேட்ஸ் ஆர்மர்ஸ் அல்லது ஸ்வார்மர்ஸ் என்ன சொல்வாங்க. இவங்க தான் புது காலனிகளோ எதிர்கால ராஜாக்களும் ராணிகளும். கண் பார்வையற்ற வேலைக்கார கரையாங்கள் மற்றும் வீர்களை போலில்லா இவங்களுக்கு செயல்படும் கண்கள் மற்றும் 2 ஜோடி நீண்ட மென்மையான இறக்கைகள் இருக்கும். வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல பெரும்பாலும் மழை பெய்யுறதுனால தூண்டப்பட்டு ஆயிரக்கணக்கான இந்த இறக்கைகள் கொண்ட கரையான்கள் ஒரு அற்புதமான இனப்பெருக்க பரத்தல்ல சூற்றுல இருந்து வெளியே வரும்.